இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இறைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில்நிறைந்த இயற்கையாலும், நிறை வளங்களாலும், நீடித்த நலங்களாலும், ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும், இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம், உந்தன் ஒப்பற்ற வழிநடத்துதலுடன். சிறு துளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்து கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவழியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிகையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதொட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும், பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசீரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது.
இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 529வது நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் நற்சொல் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். அவ்வரிசையில் ஒவ்வொரு வியாழனும் ஆரோக்கிய வியாழனாக நமது தளத்தில் தொடர் நிகழ்வாக அரங்கேறி வரும் இருவேறு நிகழ்வுகளில் முதன்மை நிகழ்வான உள்ளமும் உடலும் என்ற அற்புதமான நிகழ்வின் மற்றும் ஒரு அற்புதமான பாகத்தினை இன்று நம்மிடையே அன்பு பரிசாக வழங்க இணைகின்றார் அன்பு சகோதரி சசிகலா பாரி அவர்கள். நிறைய கருத்துக்களை செழுமையாக நம்முள் விதைக்கக்கூடியவர்களுள் ஒருவரான அன்பு சகோதரி அவர்கள் நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக சிறப்பு பேச்சாளராக இணைந்து கொண்ட தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை உள்ளமும் உடலும் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் செழுமைப்படுத்துவோம். நமது வாழ்வியல் வழிகளை இன்னும் செம்மைப்படுத்துவோம். நன்றி. நன்றிங்க. வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஒலி அளவு கரெக்டா இருக்காங்க? சரியா இருக்குங்க சகோதரி, நீங்க தொடரலாம். நன்றிங்க. நன்றி நன்றி. உடலும் உள்ளமும் தலைப்புல தொடர் சிந்தனை செய்து கொண்டிருக்கோம். நன்றி. சரித்திரம் படைப்போம் தளத்துக்கு நன்றி. கற்பகா, பிரிட்டோ பிரதர், ரேவதி, வேல் நால்வரின் கூட்டு உழைப்புக்கு நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். இந்த வார சிந்தனை நற்சொல் என்ற இந்த வார சிந்தனையா இருக்கு. அது சார்ந்த சிந்தனை தொடர்ந்து சிந்தனை செய்து கொண்டிருக்கோம். அதுல கூடுதலா குடும்ப அமைதிங்கிற சிந்தனையும் இன்னைக்கு சிந்தனை செய்ய போறோம். திருக்குறள் நன்ஈன்று நன்றி பயக்கும் பயன் ஈன்று பண்பின் தலைபிரியா சொல். இது குறள். என்ன இதுக்கு அர்த்தம்னா, நன்மையான பயன் தரக்கூடிய நல்ல பண்பிலிருந்து விலகாத ஒரு சொற்களை கூறும் பொழுது கேட்கறவங்களுக்கு மட்டும் இல்ல, சொல்றவங்களுக்கும் இனிமையும் தரும், நன்மையும் உண்டாக்கும். அதையே மகரிஷி என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்போதும் எண்ணம் சொல் செயலில் பிறர்க்கு நன்மை அளிக்க நாட்டமாயிரு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போதுமே இருக்கணும் எண்ணமும் சொல் செயல்ல பிறருக்கு நன்மை தர செயல்களாவே செய்யறதுல நாட்டமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிந்தனையோட நம்ம உடலும் உள்ளமும் சார்ந்த சிந்தனைக்குள்ள செல்வோம். குடும்ப அமைதிதான் இன்னையோட சிறப்பு சிந்தனை. அதுல மகரிஷி என்னென்ன வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். மனித பிறவி. நம்ம இந்த மனித பிறவி மனிதன் ஏன் சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லுவோம். மனிதன்கிறதே சிறப்பு. அது மனிதன்கிற பெயர் எப்படி வந்தது அப்படின்னா, மனிதனுக்கு மனம் உடையவன், அதனால் மனிதன் ஆனான்.
மனத்தை நம்ம பெற்றிருக்கிறதுனால நமக்கு பேர் மனிதன் ஆச்சு. அதுவும் என்ன சிறப்பு அப்படின்னா, எந்த ஒரு உயிரினமும் தனக்கு தேவையான செயலை சிந்தித்து செயல்படுத்தி சிறப்பா சீரா செயல்படுத்திக்கிறதுக்கு எந்த உயிரினங்களுக்கும் தெரியாது. ஆனா மனிதனுக்கு மட்டும்தான் தன்னோட இயற்கை வளத்தை தன் வாழ்வின் வளமா மாத்திக்கொள்ற சிந்தனா சக்தி, ஆறாத அறிவு கொண்ட ஒரே ஒரு உயிரினம் எப்படின்னா அது மனிதன் தான் அப்படிங்கிறது. இதுதான் மனிதனுக்குரிய சிறப்பு. அது மனதுதான். அது மனிதனோட வாழ்விலேயே சிறப்பு அந்த மனம்தான். இந்த மனம் பத்தி நம்ம இங்க இந்த தளத்திலேயே நிறைய டைம் சிந்தனை செய்திருக்கோம். மனம்ங்கிறது நம்ம உடம்புல ஓடிக்கொண்டிருக்கிற உயிர் சக்தியிலிருந்து வெளிவர ஜீவகாந்தமே தான் மனமா இயங்கிட்டு இருக்கு. இந்த ஜீவகாந்தம் என்னென்ன தன்மையை பெற்றிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறத மட்டும்தான் அது சீர்படுத்துது, செயல்படுத்துது அப்படின்னு இல்லை. நம்ம மனசுக்கும் மற்ற ஒரு அடுத்த மனிதனுக்கும் உள்ள காந்த ஆற்றல் கூட அது தொடர்பு கொண்டு அவர்களோட தன்மையையும் உணர முடியும் அப்படிங்கிறது. இது இன்னும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்ப நமக்கு ரேடியோ ஒரு சேனல் வைக்கிறோம். அது என்ன அந்த சேனல்ல நமக்கு ஒரு ஃப்ரீக்வன்சில கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி டியூன் பண்ணி ஒரு சேனல் நம்ம ரிசீவ் பண்ணி ஒரு பாடல் கேட்குறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம உடம்புல என்ன அப்படின்னா, நம்ம அந்த காந்த ஆற்றல் தான் ஃப்ரீக்வன்சியை நம்ம ஒவ்வொரு உறவுகளோடையும் நல்ல உறவா தொடர்பு கொள்றதுக்கு இந்த காந்த ஆற்றல் உதவி செய்யும். அந்த சிறப்புடைய மனிதன் எப்படி அதை என்ன சிறப்பா பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறது இதுதான். அப்படிங்கறத மகரிஷி நிறைய தவத்து மூலமாவும் நிறைய தத்துவங்கள் மூலமும் நிறைய விளக்கி இருக்காங்க. இது இறைத்தன்மைன்னு சொல்லலாம், இறை சக்தின்னு சொல்லலாம், பிரபஞ்ச சக்தி சொல்லலாம். இது ஆற்றல், ஒரு பெரிய ஆற்றல், அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கொள்வோம். ஐன்ஸ்டீன்ட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. நீங்க இந்த தெய்வ ஆற்றல்னு சொல்றாங்க, பிரபஞ்ச சக்தி அப்படின்லாம் சொல்றாங்க, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அவங்க கேட்டப்ப, இருக்கு, நம்மளா நினைக்கிறத விட ஒரு சக்தி நம்ம தாண்டி ஒரு பெரிய சக்தி செயல்படுதுங்கிறது உணர முடியுது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறப்ப இது மகரிஷி கிட்ட வேற மாதிரி ஒரு கேள்வி வந்தது. நீங்க மட்டும் இறை தத்துவத்தையோ இறைத்தன்மையோ இறைநிலை பத்தியோ விளக்குறப்ப எங்களுக்கு எளிமையா புரியுது. ஆனா வேற புத்தகத்தெல்லாம் படிக்கிறப்ப எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியல இது அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க மகரிஷி கிட்ட. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இறைநிலை பற்றி விளக்கம் மிகவும் எளிமையானது, எளிதா விளங்கி கொள்ளக்கூடிய தன்மைதான் அது. ஆனா எப்படி இவ்வளவு சிக்கலாச்சு, இவ்வளவு சிக்கல் நிறைந்ததா, அது புரிந்து கொள்ள விளங்கி கொள்ள முடியாததா எப்படி மாற்றம் பெற்றது அப்படின்னு சொல்லி நான் சிந்திச்சப்பதான் எனக்கு ஒரு விளக்கம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சிறு ஒரு நிகழ்வை வச்சு அவங்க விளக்கம் சொல்லியிருப்பாங்க. ஒரு குழந்தை தாய் தன்னோட வேலை செய்யறதுக்கு ஒரு குழந்தைகள்ல விளையாடுறதுக்கு ஒரு நூல்கண்டை கையில கொடுத்துட்டு அவங்க போய் அவங்களோட கடமைகள் வேலை செய்ய போயிட்டாங்க. குழந்தை அந்த நூல்கண்டை எல்லாத்தையும் பிரிச்சு விளையாண்டு அது அது விளையாண்டுட்டு இருக்கு. தாய் தன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாக்குறப்ப ரொம்ப சிக்கல் நிறைந்த நூலா இருக்கு. அந்த நூல் பிரிச்சு பாக்குறாங்க, அவங்களால அது பிரிச்சு சிக்கலை நீக்க முடியல. அப்ப என்ன பண்றாங்க, சிறு சிறு துண்டுகளா ஆக்கிடுறாங்க. அது சிறு துண்டா ஆக்கிட்டு அது தூக்கி போட்டுறாங்க. அவங்க பின்னால வந்தவங்க எல்லாம் அந்த நூலை எடுத்து பார்த்துட்டு நூலோட தன்மையே இவ்வளவு சின்ன சின்ன தன்மைதான் அப்படிங்கறது விளங்கிக்கிறாங்க. அந்த ஒரு நூல் கையில எடுத்துட்டு ஒரு நூலோட அவங்க எல்லை கட்டி மனதோட அந்த நூல் இவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதரும் அவங்கவுங்க அனுபவத்துல என்ன சடங்குமுறைகள் ஃபாலோ பண்றாங்களோ, கடைபிடிக்கிறாங்களோ
அந்த அளவுக்கு தான் வந்து அந்த இறைத்தன்மை இருக்கு அப்படிங்கறத அவங்க உணர்ந்துகிட்டு அதுக்கு மேல அவங்கள விளங்கி கொள்ள முடியறது இல்ல. ஏன்னா அது எல்லை கட்டி அந்த நூல் ஒரு சிறிய துண்டு அளவு உள்ள நூலை தான் அவங்க வந்து பார்க்கறாங்க. அதனால அது சிறிய தன்மை உடையதாவும் அது எல்லை கட்டியதாவும் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனா அது அப்படி இல்ல. அது மூலமான நூல்கண்டு, முழு நூல்கண்டு எங்க இருந்து வந்தது அப்படின்னா அந்த அந்த நூல்கண்டை வந்து சிக்கலை தீர்க்க தெரியாத மனிதர்கள் வந்து விளக்க முடியாத நூல்கள் வந்து சிறு துண்டு அளவுதான் நூல் அப்படிங்கிறத ஆஹ் சொல்லியதுனாலயோ நம்ம அதை பார்த்ததுனாலயோ அவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் வந்து நம்ம வந்து இவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ள தன்மையை நம்மளால புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்லி விளக்கிட்டு, இதுதான் மனதுக்கும் இறைநிலையும் அதான். இறைநிலையோட தொடர்புடைய மனதோட மறுமுனையும் எதுன்னா அது இறைநிலையோட தொடர்புடையது. அதுவேதான் மனதுக்கும் இதேதான். மனதை பத்தி பேசாத விஞ்ஞானம் கிடையாது, மனதை பத்தி பேசாத மெய்ஞானம் கிடையாது. ஆனாலும் அது ஒரு எல்லை கட்டிய அளவுல மட்டும்தான் நம்ம அதை புரிந்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி அதை விளக்கியிருப்பாங்க. இறைத்தன்மை பத்தி. உம் நம்மளும் அதேதான். நம்ம என்ன கடைபிடிக்கிறோமோ ஒரு செயலை அது நம்மளோடது உயர்ந்ததாகவும் அது அவ்வளவுதான் அந்த தன்மைக்கு அப்படிங்கிறதும் எல்லை கட்டி மனசுல நம்மளும் இருக்கிறோம். இத வந்து விளங்கி கொள்றது அந்த முழு தன்மையான நூல்கண்டும் அளவுக்கு பெரிய ஆற்றல் உள்ள இறைத்தன்மைய விளங்கிக்கிறது நம்ம தான். அது வந்து ஆற்றல் உள்ளதுன்னு எல்லாத்தையும் இணைச்சு பார்க்க பழகிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கதையை நிறைவு செய்திருப்பாங்க, விளக்கத்தை நிறைவு செய்திருப்பாங்க. சரி, இதுல வந்து நம்ம குடும்ப அமைதி பற்றி இதுல என்ன சிந்திக்க வேண்டியது இருக்குன்னா, குடும்பத்திலயும் அதேதான். குடும்பம் வந்து நம்ம சிக்கல் நிறைந்ததுன்னு நம்ம சொல்லியே நம்ம மனதுல அது சிக்கல் நிறைந்ததா ஆக்கப்பட்டது. குடும்பம் வந்து ஒரே வார்த்தையில இன்சொல்லோட நம்ம குடும்பத்தை நடத்தினா அது வந்து அமைதி தன்மையில இருக்கும். நம்ம முன்னோர்கள் நமக்கு அப்படிதான் வழி காமிச்சிருக்காங்க. மகரிஷி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தனிமனித அமைதி, அப்புறம் குடும்ப அமைதி, அப்புறம் சமூக அமைதி, அப்புறம் உலக அமைதின்னு சொல்லி அந்த மனவளக்கலையை வடிவமைச்சதே குடும்ப அமைதி தான் அவங்க மனதுல தோன்றுச்சான். அப்புறம்தான் தனி மனித அமைதி தோணுச்சான். அதனால வந்து தனி மனித அமைதிக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணினா அடுத்து அப்படியே குடும்பமா அமைதி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் தனி மனித அமைதின்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி தத்துவத்தையும் வடிவமைச்சிருக்காங்க. அது தனி மனித அமைதிக்கு தவம் அறம் தான். அது நிறைய டைம் இங்க சிந்தனை செய்திருக்கோம். தவம் அறவாழ்க்கையின் மகரிஷி சொல்ற அறவாழ்க்கை என்னன்னா ஒழுக்கம், கடமை, ஈகை 3 இணைஞ்சதுதான் அறவாழ்க்கை அப்படிங்கிறது. அப்ப தவம் செய்யாதவங்க தனி மனிதம் வந்து அமைதியா இருக்க மாட்டாங்களா அப்படின்னா அது வந்து சொல்ல முடியாது. இயல்புல சிலருக்கு வந்து இதெல்லாம் செய்தா என்ன அன்பு என்ன பயனா கிடைக்குமோ, அன்பு, கருணை, ஈகை, தொண்டு, விட்டு கொடுக்குற மனப்பான்மை, எதெல்லாம் ஒரு அமைதி தன்மையை கொடுக்குமோ அதெல்லாம் வந்து ஒரு சிலருக்கு இயல்பாவே இருக்கும். அது நம்ம இங்க தளத்துல வரவங்கள சொல்லணும்னா நம்ம இளையப்பாறை ஐயா தான் எனக்கு வந்து ரொம்ப மைண்ட்ல பட்டது. அப்ப மற்றவங்க எல்லாம் இல்லையாங்கிறது இல்ல, அவங்க வாழ்க்கைய நம்ம பாக்குறப்ப இத நம்ம எல்லாம் கற்று இறுதியா நமக்கு கிடைக்கிற பலனை அவங்க வந்து எல்லாத்தையும் கடந்து அது நேரடியா பைபாஸ் பண்ணி அவங்க பெற்றுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்கள போய் நீங்க வந்து தவம் மரம் எல்லாம் கத்துக்கங்க அப்படின்னு சொல்றது எப்படின்னா, பிஹெச்டி முடிச்ச ஒரு 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 மாணவனை நீங்க வந்து எல்கேஜில இருந்து பாடத்தை ஆரம்பிங்கன்னு சொல்ற மாதிரி எனக்கு என் மனதுல பட்ட கருத்து இது. அது மாதிரிதான் எல்லாருக்கும் வந்து அது ஒரு சிலருக்கு இயல்புல இருக்கும். இயல்புல இல்லாதவங்கள இயல்புல குடும்ப அமைதிக்கு இயல்பாக்கிக்க அது தவமரமும் முதல் முக்கியம் மகரிஷி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது குடும்ப அமைதிக்கு வந்து குடும்ப அமைதி கொண்டுதான் பின்னர் தான் சமூக அமைதியை நம்ம ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் குடும்பத்துல ஒரு நல்ல ஞானம் பெற்றவர் அப்படின்னா அவருக்கு அந்த குடும்பத்துல எந்த அளவு அமைதி இருக்கோ அதை பொறுத்து எந்த அளவுக்கு ஞானம் அவருக்கு இருக்குங்கிறத நம்ம முடிவு செய்திடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னும் ஒரு ஹைலைட்டா குடும்பத்துக்கு அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஞானமே ஆனாலும் வாழ்க்கை துணை ஒத்துக்கல அப்படின்னா அந்த ஞானத்தை பெறது
குடும்ப அமைதியை இழந்து பெறக்கூடாது. குடும்ப வாழ்க்கை துணை எப்போ ஒத்துக்கிறாங்களோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி அதை வந்து காத்திருந்து அதை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, மனவளக்கலை தான் நம்ம இப்ப போக ஆரம்பிச்சிட்டோம், நல்ல செயல்கள் தான் நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல வந்து நான் வந்து இவ்வளோலாம் கத்துக்கிறேன், இதெல்லாம் வந்து இவ்வளவு நன்மையா இருக்கு அப்படின்னு சொல்லி வீட்டுல வந்து ஒரு அவங்கள வந்து ஆஹ் கட்டாயப்படுத்தவோ அவங்களுக்கு இந்த கருத்தை திணிக்கவோ கூடாது அப்படிங்கிறது தான் மகரிஷியோட கருத்தும் கூட. அது கருத்து அது எப்படி சொன்னாங்க, ஞானமே ஆனாலும் நமக்கு வந்து அவ்வளோ பெரிய விஷயத்த வந்து கொடுத்தாலும் கூட நம்ம வந்து வாழ்க்கை துணைய வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது. இது வந்து நமக்கு ஓரளவுக்கு நம்ம சாதாரணமாவே நம்ம சொல்லுவோம், கம்பல் பண்ணக்கூடாது ஒரு விஷயத்த அப்படின்னு சொல்லி. வாழ்க்கை துணையவோ குடும்பத்துல இருக்கிறவர்களே கட்டாயப்படுத்தக்கூடாதுங்கிறது. சரி, அப்ப குடும்ப அமைதி எப்படி நம்ம வந்து அதை உருவாக்கிக்க முடியும் அப்படிங்கிறதுனா, அவங்கள அதே இததான் சொல்லுவாங்க, நம்ம வந்து அவர்களை வாழ்த்தணும். இதுதான் வந்து முதல் படிநிலை அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப எந்த ஒரு செயல்னாலும் முதல்ல வாழ்த்தணும். அது யாரா இருந்தாலும் சரி, எந்த உறவுகளா இருந்தாலும் சரி, எந்த ஒரு தனிநபரா இருந்தாலும் முதல்ல வாழ்த்துங்க. வாழ்த்தும் போது உங்களுக்கும் அவங்களுக்கும் நல்ல உறவு நீடிக்கும். அப்புறம் வந்து நீங்க எதை சொன்னாலும் அது இயல்பா நம்ம அவங்களே அதை இயல்பா ஏத்துக்கிறதுக்கு இயல்பு தன்மை வந்துரும் அப்படிங்கிறதுதான் முதல் கருத்தா குடும்பத்துக்கு அவங்க சொன்ன கருத்து. குடும்பம் தொடங்க ஆரம்பிக்கிறப்ப, இப்ப திருமணம் அப்ப அந்த டைம்ல நம்ம எப்படி வாழ்க்கையை தொடங்கணும் அப்படின்னா, குடும்பத்தை பத்தின நல்ல புரிதல் வந்து திருமணம் செய்து கொள்ளணும். அவங்க முதல்ல கல்வியே அவங்களுக்கு அந்த குடும்பத்தை பத்தின புரிதல் தான் அப்படிங்கிறது. இப்போ நம்ம வந்து பசங்க வந்து படிக்க வைக்கிறோம், MBBS படிக்க வைக்கணும்னு ஆசை. நமக்கு ஆசை இல்லை, பசங்களுக்குன்னே வச்சுக்குவோம். அவங்களுக்கு MBBS படிக்கணும் அப்படின்னா அவங்க பேசிக் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 6th 7th இருந்தே சயின்ஸ் அவங்களுக்கு என்ன கல்வியில விருப்பம் இருக்கோ அந்த கல்வியை வந்து கூடுதல் கவனம் எடுத்து படிப்பாங்க. படிக்கவும் நம்ம வந்து உறுதுணையா இருப்போம். அது 6th 7th இப்போ 12th முடிச்சுதான் இப்போ நீட் எக்ஸாம் எழுதி அது MBBS செலக்ட் ஆகுறாங்கன்னா, அந்த நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு கூடுதல் கவனம் எவ்வளோ எடுத்து நம்ம அது செலக்ட் ஆகுறதுக்குரிய எக்ஸாம் தான் அது. MBBS கல்வி கிடையாது. MBBSக்கு தேர்வுக்கான தகுதி தேர்வு தான், அந்த படிப்புக்கான தகுதி தேர்வு தான். அதுக்கு எவ்வளோ நம்ம கேர் எடுத்து பண்றோம், ஒரு 5 வருட படிப்புக்கு எவ்வளோ ஒரு உழைப்பு கொடுக்குறோம். அது மாதிரி நம்ம 20-25 வயசு வரலையும் வளர்ந்த நம்ம அதுக்கப்புறம் வாழ்நாள் ஃபுல்லா வாழ்க்கை துணையோட இணைஞ்சு குடும்பம் நடத்த போற நம்ம அதுக்குரிய கல்வியை நம்ம பெற்று இருக்கணுமா, வேணுமா, வேண்டாமா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு அதுக்கு முன்னாடியே ஒரு கல்வியை நம்ம பெற்றுக்கொள்றது நல்லது. கல்வி அப்படிங்கிறது உறவுகளை எப்படி நம்ம பேணுவது அப்படிங்கிறத ஒரு புரிதலோட குடும்ப வாழ்க்கையை, இல்லற வாழ்க்கையை தொடங்குறது சிறந்தது. இதுதான் குடும்ப அமைதிக்கு முதல் முக்கியம் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க விளக்கம் சொல்லியிருப்பாங்க. அதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பெற வேண்டியது 3, விட வேண்டியது 3 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. குடும்ப அமைதிக்கு பெற வேண்டியது 3, விட வேண்டியது 3ன்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து இதுவே ஒரு 10-15 பேரு வந்து இருக்கிற ஒரு குடும்பம்னு வச்சுக்கீங்களேன். ஒரு 20 பேர் இருக்க குடும்பம், 20 நபர்கள் இருக்காங்க அப்படின்னா, இன்னமும் ஒரு சிலர் குடும்பத்துல இருக்காங்க. அந்த குடும்பத்துல வந்து பார்த்தாங்க, மூத்த வயதினர் இருப்பாங்க, அடுத்து அம்மா அப்பா இருப்பாங்க, பிள்ளைகள் இருப்பாங்க. இது ஒரு 2 தலைமுறை 3 தலைமுறை இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டேன். ஒரு உறவு வேலைப்பளு அதிகமா அவங்க வீட்டுல இல்ல கடமைகள் செய்யறாங்க அப்படின்னா, அந்த கடமைகளுக்கு உதவுறதுக்கு இன்னும் கூடுதலா ஒரு இரு உறவுகள் இருக்கும். பொதுவா சமையல்னு வச்சுக்கிட்டாலே ஒரு 20 பேருக்கு வீட்டுல ஒருத்தர் மட்டும் சமையல் செய்ய மாட்டாங்க. ஒருத்தர் உதவி செய்வாங்க, ஒருத்தர் 2 பேர் உதவி செய்வாங்க, ஒருத்தர் சமைக்கிற அந்த மாதிரி இருக்கிறப்ப இயல்புலயே அவங்களுக்கு என்னன்னா, ஒருத்தர் வேலை செய்யறப்ப இன்னும் மத்த உறவுகளும் உதவி செய்துதான் ஆகணுங்கிறது இது ஒரு வாழ்க்கை கல்விதான். ஒரு நபர் வந்து
அமைதியற்ற தன்மை, ஒரு கோவமா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கீங்களேன். இதுவே பக்கத்துல இருந்த பாட்டி பார்த்துட்டு குழந்தை போய் அந்த அந்த நபர்கிட்ட பேச போனா அந்த குழந்தைய எப்படி சொல்லுவாங்க? அவங்க அப்பா கோவமா இருக்காங்க, இப்ப நீ எதுவும் பேச வேணாம், அமைதியானது எதுவானாலும் கேட்டுக்கலாம் அப்படிங்கிறது. இதுவும் வாழ்க்கை கல்வி. இதெல்லாம் வந்து இயல்பா கிடைச்சது. இப்போ வந்து குடும்பம் வந்து 3 நபர் 4 நபர்னு சின்ன வட்டமா ஆயிடுச்சு. அப்ப அந்த கல்விலாம் அங்க கல்வி கொடுக்கிற நபர் அங்க இல்ல. பெற்றுக்கொள்ற தன்மை அளவுக்கு அங்க பொறுமையும் அங்க இல்ல. இதனாலதான் குடும்ப அமைதி கெடுது அப்படிங்கிறது. இதுக்குதான் மகரிஷி வந்து அவங்க அழகா சொல்லியிருப்பாங்க. பெற வேண்டியது 3, விட வேண்டியது 3 அப்படின்னு. எனக்கு ஞாபகம் இருக்கு. சின்ன வயசுல எங்க வீடு பக்கத்து அம்மா வீடு வந்து எங்க வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் ஒரு சின்ன செவுரு தான். அதுல வந்து நாங்க பேசுறது சத்தமா பேசினா அவங்க வீட்டுக்கு கேட்கும், அவங்க சத்தமா பேசினா எங்க வீட்டுக்கு கேட்கும். சின்ன வயசுல நைனா வந்து ஏதோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ஏதோ ஒரு சத்தமா ஏதோ நான் கேட்டிருக்கேன். எனக்கு என்னங்கிறது கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா அந்த பாட்டி கேட்டாங்க. அந்த பாட்டி வந்து அவங்களோட பேரப்பிள்ளை வயசு தான் என் வயசு. சொல்லப்போனா என்னை விட அவங்க பேரப்பிள்ளை வந்து கொஞ்சம் கூடுதல் வயதுன்னு கூட சொல்லலாம். அவங்க வந்து சொல்றாங்க, ஏன்டி விட்டுட்டு போடி உங்க அப்பன் தானே அப்படின்னு. அவங்க சொன்ன விதத்தை அப்படியே சொல்லணும். அது அப்படி அந்த அளவுக்கு மெமரி ஆயிருக்கு. மன்னிக்கணும் இந்த வார்த்தைக்கு. உங்க அப்பன் தானே விட்டுட்டு போடி அப்படின்னு அவங்க என்னைய கேட்டாங்க. கேட்டது வந்து அங்க என்ன அப்படின்னா, இப்போ அதை புரிதலா எடுத்துக்கிறேன் அப்படின்னா, உறவுக்கு வந்து எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அப்பாதான் சொல்லிட்டு போறாங்க, பரவாயில்ல விட்டு போயேன் அப்படிங்கிறது. இதுவே அவங்க வார்த்தைகளை சொல்லியிருந்தா, இந்த வார்த்தையை நீ ஏன் சொன்ன அப்படின்னா கூட அந்த வார்த்தை மட்டும்தான் என் மனசுல இருந்திருக்கும். அந்த உறவு மதிக்கணுங்கிற அந்த தன்மை கூட இருந்திருக்காது. அந்த வார்த்தைகள் வந்து காலம் கடந்து ஒரு 25, 30 வருடம் கடந்து கூட என் மைண்ட்ல நிக்குதுன்னா, அந்த உறவை மதிக்கணுங்கிற அந்த வார்த்தை தான் வந்து என் மைண்ட்ல நிக்கிறது. அப்ப உறவுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இல்லறத்துல இருக்கணும் அப்படிங்கிறது. மகரிஷி சொன்ன கருத்துக்கு வருவோம். விட வேண்டியது 3ன்னு சொல்லிட்டு கமெண்ட், டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கட்டளை இடுறது, விமர்சிக்கிறது. ஒருத்தர் வந்து இவர் வந்து இப்படிதான் அப்படிங்கிறது அவங்கள வந்து அவங்க தவறுகளையோ அவங்க செயல்களையோ விமர்சிக்கிறது. இப்படிதான் வேண்டும், பிறர்கிட்ட வந்து இப்படிதான் வற்புறுத்தி செயல் செய்யணும், செயல் செய்யக்கூடாது அப்படிங்கிறது 3 வந்து கட்டளையிடக்கூடாது, விமர்சிக்க கூடாது, பிறரை வற்புறுத்தி ஒரு செயலை செய்ய வைக்க கூடாது. இது 3 வந்து விட வேண்டிய செயல்னு சொல்லி மகரிஷி சொல்லியிருப்பாங்க. கட்டளையிடுதல், விமர்சித்தல், பிறரை வற்புறுத்தல் அப்படின்னு விட வேண்டியது. வளர்த்து கொள்ள வேண்டியது 3 என்னன்னா சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம். இது வந்து நம்ம குடும்ப கவுன்சிலிங் போனா கூட என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த விட்டு கொடுத்தலும் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி இருக்குது, உங்களுக்கு இது மற்றவங்களுக்கு பிடிக்குதுன்னா பரவாயில்லன்னு தியாகம் பண்ணி அவங்க கொடுக்கறது. இதெல்லாம் நம்ம வந்து இந்த ஃபேமிலி கவுன்சிலிங் போனாலும் சொல்றதுதான். மகரிஷி வந்து அது அழகா 3ஐயும் வந்து விட வேண்டியது 3, பெற வேண்டியது 3ன்னு சொல்லியிருப்பாங்க. இத சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாங்களா அப்படின்னா இல்ல. அதுல இந்த பெற வேண்டியது 3 இருக்கு. என்னென்னலாம் வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத கூடுதலாவும் சொல்லுவாங்க. ஈகோ இருக்கக்கூடாது. தான்ங்கிற அந்த ஈகோ தான் வந்து நம்ம குடும்பத்துல அமைதியை கெடுக்குது. கணவன் உறவு வந்து நட்பா இருக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருப்பாங்க. பால் உறவுகள்ல வந்து இருவருக்குள்ள வந்து ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்தல் வேணும். இதுதான் வந்து திருமண உறவு வந்து முறிவதற்கு முதன்மையான காரணம். அதனால பால் உறவுல ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்தல் முதன்மையானதா இருக்கணும் அப்படிங்கிறது. இன்னமும் அழுத்தமா இந்த இதுல சொல்லுவாங்க என்னன்னா, திருமணமான கணவன் மனைவி காதல் தான் உண்மையான காதல் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதை கேட்கிறப்ப அது எப்படி உண்மையான காதல்னா, நம்ம இவ்வளவு நாள் என்ன கேட்டோம்னா திருமணத்துக்கு முன்னாடி ஒரு விரும்புறதுதான் காதல் அப்படிங்கிற அளவுதான் புரிதல் இருந்தது. அப்ப அவங்க அந்த விளக்கத்தை கேட்கிறப்பதான் அது எந்த அளவுக்கு அந்த வாழ்க்கைய வந்து உணர்ந்து விளக்கம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு. கணவன் மனைவி காதல் தான் உண்மையான காதல். இது வந்து ஒரு உணர்வு பரிமாற்றம். இந்த உணர்வை வந்து வேற எந்த உறவுகிட்டையும் நம்ம எதிரும் பார்க்க முடியாது, கிடைக்காது.
அதனாலதான் ஒரு உறவு அந்த கணவன் மனைவில ஒரு உறவு வந்து இழப்பு வந்து மற்றவரை ரொம்ப பாதிக்கிறது. என்னன்னா இந்த உறவுதான் ரொம்ப பாதிக்குது. வேற வேற உறவு கூட கொஞ்சம் காலத்துல கொஞ்சம் தீர்த்து கொள்ள முடியும். ஆனா கணவன் மனைவி உறவுகள்ல வந்து இழப்பு வந்து ரொம்ப ஒருத்தரை ரொம்ப பாதிக்கிறது காரணமும் ஆஹ் ஹம் அந்த உணர்வு பரிமாற்றம் தான். அதனாலதான் பெரிதாவும் பேசப்படுது. ஒருவரோட இழப்பு மற்றவருக்கு பெரிதாவும் பேசப்படுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அஹ் அப்புறம் வந்து சினம் தவிர்த்தல் வந்து குடும்பத்துல வந்து ரொம்ப இருக்கணும். சினம் இருக்கக்கூடாது. அது வந்து எப்படி பழகிக்கணும் அப்படின்னா, ஒரு கணவன் மனைவிங்கிறது இந்த குடும்பத்துல முதல் இது இருக்கு. ஆனா ஒரு உறவு வந்து இப்ப கோவப்படுது அப்படின்னா, நம்மளும் கோவப்பட்டா அந்த இடத்துல வந்து என்ன ஆகும்? ஒருத்தர் மேல ஒரு சேர வாரி இறைக்கிறோம் அப்படின்னா, திருப்பி இறைக்கிறாங்க அப்படின்னா, இன்னொரு உறவும் சேர வாரி இறைச்சா இருவருமே எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது. அதனால அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சினம் தவிர்த்தல் வந்து நீங்க வந்து கோவப்படுறப்ப நான் வந்து அவங்க கோவப்படுறாங்க, நான் கோவப்பட மாட்டேன். அந்த டைம்ல போய் நீங்க பயிற்சியோ இல்லது இதுவோ நமக்கு செயல் ஆகாது. நீங்க எப்படி அத பயிற்சி செய்யணும் அப்படின்னா, நீங்க சாதாரணமா இருக்கிறப்ப, ஆஹ் நீங்க வந்து ஒரு ஒரு உறவு இப்ப கணவன் என்ன செய்றாரோ மனைவியை கணவன் செய்யற உதவியெல்லாம் இந்த உதவி எனக்கு அவர் செய்யறாரு அப்படிங்கறது என்னென்ன செயல்கள்லாம் அவர் வந்து சிறப்பா செய்யறாங்களோ அந்த எண்ணத்தை ஓட விட்டுக்கிட்டே இருக்கிறப்ப அவங்க வந்து கோவப்படுறப்ப நமக்கு திருப்பி கோவம் வராது அப்படிம்பாங்க. இந்த சிந்தனை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு வந்து எந்த ஒரு பொருள் யார் கொடுத்தாலும் அத வந்து ரொம்ப மகிழ்ச்சியோட நன்றி சொல்றது பழக்கம் சின்ன வயசுலயே உண்டு. நன்றியும் சொல்றது. ஆமா. அது இல்லாம அவங்க நமக்காக இத எடுத்துட்டு வந்து குடுத்துருக்காங்க பாரேன். நம்மளோட நினைவு அவங்களுக்கு எவ்வளோ ஒரு இருந்திருக்கு அப்படிங்கிறது. ஹம் நேத்து எனக்கு நடந்த நிகழ்வு என்னன்னு சொன்னா, நான் கீரை வந்து சமைக்கிற நாளாச்சு, கீரை வாங்கியே நாளாச்சுன்னு நினைச்சேன். பார்த்தா ஈவினிங் வந்து அவரு ஆஃபீஸ்ல இருந்து வரப்ப 2 கீரை கட்டோட வீட்டுக்கு வந்தாங்க. எனக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமா அவங்க முகத்த பார்த்தேன். ஒரு நன்றிலாம் சொல்லல. இருந்தாலும் அது ஒரு ஒரு மகிழ்ச்சி நல்ல உணர்வு குடுத்தது. இந்த மாரி பொருள் நெறைய டைம் நான் அ எங்க கணவர் எனக்கு வாங்கி தர்றப்ப, நெறைய டைம் நெனச்சிருக்கேன். நம்ம நெனச்சோம் வாங்கி குடுத்துட்டாங்க, நெனச்சோம் வாங்கி குடுத்துட்டாங்க அப்படின்னு. ஏதாவது ஒரு பொருள் நெனச்சு கிடைக்கல அப்படிங்கிறப்ப, கரெக்ட்டா ஞாபகம் வச்சிருப்பாரு. கரெக்ட்டா வாங்கி குடுத்துருவாரு. அப்படிங்கிற எண்ணம் எனக்கு ஓடும். இது இது என்ன ஆகுதுன்னா, ஒரு சிறிய தவறு நடந்தா கூட நமக்கு வாங்கி தரல அப்படின்னு ஒரு தவறு நடந்தா கூட, அதை ஏற்றுக்கொள்ற தன்மை வந்து, இல்ல அவங்க மறந்துட்டாங்க, அப்புறம் கூட வாங்கி தரலாம் அப்படிங்கிற தன்மை வருது. இதே தான் சின்னத்துக்கும் அவங்க விளக்கமா சொல்லியிருப்பாங்க. இப்ப வந்து நல்லது செய்றதெல்லாம் நம்ம மனதுல போட போட, ஒரு உறவு வந்து மனதுல போட போட, என்ன ஆகுதுன்னா, ஒரு சிறிய தவறோ, சிறிய கோவமோ, அது குடும்பத்துல பெரிய விளைவை ஏற்படுத்தாது. அது ஒரு கடந்து செல்றதுக்கு இனிமையா கடந்து செல்ல வழிவகை செய்யும் அப்படிங்கிறது எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனாலதான் இதுக்கு கூடுதலா ஒரு விளக்கம் கொடுக்க தோணுச்சு. அப்புறம் இருவருக்குள்ள தனியான ரகசியம் வேண்டாம். வரவு செலவு வந்து 2 பேரும் சேர்ந்து அத ஆம், இணைஞ்சுதான் வரவு செலவ நம்ம செயல்படுத்தணும். கணவன் ஒரு செலவும் மனைவி ஒரு செலவும் வேண்டாம். இதெல்லாம் வந்து குடும்ப அமைதிக்கு ஒரு வழிவகை செய்யும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு மற்றவர்களை உணர்வுகளை மதிக்கணும் அப்படிங்கிறது. அடுத்தது வந்து உடல் நலம், மனவளம், செல்வ வளம் 3 இணைஞ்சு இருக்கணும் அப்படிங்கிறது குடும்ப வாழ்க்கையில. மனவளமும் நன்றா இருக்கணும். உடல் நலமும் நன்றா இருக்கணும். இப்ப இது 2ம் நல்லா இருந்து செல்வ வளம், பணம் நம்ம இல்லாம இருந்தா நம்ம தேவைகளை நிறைவு செய்து முடியுமான்னா குடும்ப அமைதி இருக்காது. அதை சார்ந்தே ஓடுற மாதிரி இருக்கும். குடும்ப அமைதி இருக்காது. அதனால உடல் நலம், மனவளம், செல்வ வளம் 3 இணைஞ்சு இருக்கணும். 3 வளங்களும் நிறைவா இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட கருத்து. இந்த இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு அவங்ககிட்ட ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்டாங்க. இப்ப நீங்க இவ்வளவுலாம் சொல்லியிருக்கீங்க. எனக்கு ஒரு தோணுது. நான் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும். தத்துவ ஆராய்ச்சி எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது. இப்ப குடும்பத்துக்கு சொல்லிட்டீங்க. எனக்கு ஒரு சிந்தனை வந்தது. நான் அவங்ககிட்ட கேள்வியா கேட்கிறேன் அப்படிங்கிறப்ப அவங்க
அவங்க சொல்லியிருப்பாங்க, தத்துவ ஆராய்ச்சிக்கு எனக்கு அறிவுரை கேள்வி கேட்ட அன்பர் கேட்டிருப்பாரு. எனக்கு தத்துவ ஆராய்ச்சி பண்ணணும்னு தோணுது. அந்த தத்துவம் பத்தி நீங்க எனக்கு என்ன அறிவுரை சொல்வீங்கன்னு கேட்டப்ப, அவர் வந்து சொல்லியிருப்பாங்க, வீட்டுல வந்து ஒரு அவரைக்கொடி போட்டிருக்கோம். அந்த பந்தல்ல அப்பா வந்து போய் அந்த காய் பறிக்க போறாங்க. பந்தல் கொடி மேல காய் இருக்கு. அவரால எட்டி பறிக்க முடியல. இத பார்த்த குழந்தை வந்து, அப்பா நான் பறிச்சு தரேன்னு கேக்குது. அப்ப அந்த குழந்தை வந்து பறிச்சு தர கேக்குறப்ப அந்த குழந்தைய கேக்குறாரு அவரு, நீ எப்படி, உனக்கு எப்படி, எனக்கே எட்டல, உனக்கு எப்படி எட்டும், நீ எப்படி வந்து இத பறிக்க முடியும் அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. குழந்தை சொல்லுது, அப்ப நீ உன் தோள் மேல நீ என்னை ஏத்தி உட்கார வச்சுக்கப்பா, நான் காய் பறிச்சு தரேன்னு. அதே மாதிரி அவர் தூக்கி தோள் மேல வைக்கிறாரு. காய் பறிச்சாச்சு. காய் வந்து எளிதாவும் கிடைச்சிருச்சு. இதுல இருந்து என்ன ஆனா அவரு வந்து குழந்தை வந்து சின்ன ஹைட்டு கம்மியான குழந்தைதான். அப்பா மேல இருக்கப்ப 2 பேர் இணைஞ்சு மேல வந்து இருக்கிற காயை பறிக்கிற மாதிரி என்னோட வயது வந்து இப்போ 29 வயது, 89 வயது. அவர் அந்த அன்பர் கேள்வி கேட்டப்ப 89 வயது. அதுக்கு விளக்கம் கொடுத்திருப்பாங்க. எனக்கு வயது வந்து 89 வயது. என் வாழ்நாள் வந்து இளமை வயது 20 கழிச்சுட்டா 69 வயசு. 69 வருஷமா நான் என்ன ஆராய்ச்சி செய்து நான் இங்க தத்துவத்தை கொடுத்துருக்கணும். உடற்பயிற்சியும் வந்து அப்படியே எளிதா ஒரு மகரிஷி கொடுத்துடல. அதையும் வந்து நிறைய வருடங்கள் வந்து ஒவ்வொரு உறுப்பையும் அவர் பயிற்சி செஞ்சு, இந்த உறுப்பு இப்ப கை பயிற்சி அப்படின்னா கையை தூக்குறப்ப என்ன பலன், அதை இயக்குறது எளிதா இருக்கா, எந்த வந்து பாதிப்பும் இல்லாம இருக்கா, அந்த உடலுக்கு எதுவும் பாதிப்பு இல்லாம இருக்கா, கைக்கு எதுவும் பாதிப்பு இல்லாம இருக்கா, அந்த கை பயிற்சி செய்யறப்ப என்ன பலன் அப்படிங்கறதெல்லாம் ஆராய்ச்சி செய்துதான் ஒவ்வொரு பயிற்சியா வடிவமைச்சது அவங்க. அது வந்து நமக்கு அது வந்து நம்ம இப்ப செய்யறது எளிய உடற்பயிற்சின்னு தான் சொல்றதே எளிய உடற்பயிற்சி தான். ஏன் அப்படின்னா அவங்க வந்து எதையும் கஷ்டப்படுத்தாம இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வடிவமைச்சிருக்காங்க. அதே மாதிரி தவமும் அப்படிதான். தவத்துல என்னென்ன மாதிரி கொடுத்தா நமக்கு அதுல பலன் வந்து நிறைவா கிடைக்கும் அப்படிங்கிறது ஒவ்வொரு தவத்தையும் ஆராய்ச்சி பண்ணிதான் அவங்க நமக்கு கொடுத்திருக்காங்க. அவங்க சொல்றது இதேதான் சொன்னாங்க. உடற்பயிற்சியும் சரி, தவம், தத்துவம் எல்லாமே நான் ஆராய்ச்சி பண்ணி கொடுத்திருக்கேன். இத வந்து உங்க வாழ்க்கையில கடைபிடிச்சாலே உங்களுக்கு வந்து நல்ல உடல் நலம், நல்ல ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கும். நல்ல சிறப்பான வாழ்வு கிடைக்கும். அதுக்கப்புறமா அதற்கு மேல நீங்க வந்து ஆராய்ச்சி பண்ணுங்க. அப்ப வந்து உங்களுக்கு இன்னும் கூடுதலான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது. இதுல எனக்கு இத கேக்குறப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து 990 ஒரு பல்பை கண்டுபிடிக்கிறப்ப 1000வது தடவையே தான் வந்து அவங்களுக்கு அந்த பல்போட இப்ப இருக்கிற பல்போட தன்மை கிடைச்சது. 999 தடவை வந்து இந்த பல்பை வந்து எப்படிலாம் செய்ய முடியாது அப்படிங்கிற இதுல இருந்து பாடமா கத்துக்கிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. இப்ப அவங்க கற்ற பாடத்தை நானுமே கத்துக்குவேன்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து அந்த பல்பை பயன்படுத்தாம நானும் வந்து ஆராய்ச்சி பண்றேன்னு சொல்லி 999 தடவை தவறு செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அந்த அவங்களோட தவற வந்து இதெல்லாம் தவறு அப்படிங்கிறது தேவையில்லைன்னு விட்டுட்டு இந்த 1000வது தடவை கிடைச்ச பல்பை கொண்டு நம்ம பயன்பெறணும் அப்படிங்கிற மாதிரி மகரிஷியோட இதையும் வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து ஒவ்வொரு தத்துவத்தையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி இதெல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க, இந்த தத்துவம் எப்படி வந்ததுன்னு ஆராய்ச்சி பண்ணாம அந்த தத்துவத்தை எப்படி பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறத சிந்தனை செய்து நம்ம பயன்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறது தான் இந்த கருத்து. உடலுக்கும் பயிற்சி, மனதுக்கு தவம். இத வந்து தொடர்ந்து பயன்படுத்துறதுனால என்ன பயன்கிறதையும் அவங்களே அந்தந்த இதுக்கு தகுந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்ப இந்த குடும்ப அமைதியிலையும் அப்படிதான். தன்முனைப்பு விடுறது, கணவன் முறை உறவு வந்து நட்பா இருக்கிறது, இதெல்லாம் நம்ம நிறைய கேட்டிருந்தாலும்
இதுல கூடுதலா அவங்க வந்து இன்னும் அழுத்தமா அழகா சொல்லியிருப்பாங்க. பாலுறவுல வந்து விட்டு கொடுத்தல் இருக்கணும். சினம் தவிர்த்தல்ல நன்மை அவங்க எப்போதும் செய்யற நன்மையை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருந்தா நமக்கு கோவம் அவங்க மேல வராது அப்படிங்கிறது. தனியான ரகசியம் எதுவும் இருக்காம வரவு செலவு வந்து இணைஞ்சு செயல்படுத்துறது. மற்றவர்கள் உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கிறது. அப்புறம் உடல், மனம், செல்வ வளம். உடல் வளம், மனவளம், செல்வ வளம் 3ம் இணைஞ்சது. இது வந்து அவங்க கருத்து. இத வந்து பயன்படுத்தி நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணக்கூடாதுன்னு சொல்லல. அதுவே அவங்க சொன்னது சிந்தித்து தான் செயல்படணும்னு தான் சொல்லியிருப்பாங்க. சிந்தித்தே செயல்படுங்கிறது. இத வந்து நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தி வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ளணும் அப்படிங்கிற கருத்தோட இன்னைய சிந்தனை வந்து உடல் உள்ளம் சார்ந்த சிந்தனை நிறைவு செய்து, போன வாரம் நம்ம வந்து என்ன நிகழ்வு பார்த்தோம் அப்படின்னா, ஆஹ் ஆஹ் திருச்சி சிவா அவர்கள் வந்து வாழ்க்கை அனுபவ பகிர்வு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் என்ன டாபிக்ல அவங்க பேசினாங்கன்னா, மாண்புமிக்க மனைவி அப்படிங்கிற டாபிக்ல தான் அவங்க பேசியிருந்தாங்க. அத வந்து நான் அனைவரும் கேளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆஹ் ஒருத்தர்கிட்ட நான் இது மாதிரி சொல்லி நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்றப்ப, அவங்க வந்து திருச்சி சார்ந்த மனிதன் சொல்லிட்டு சொன்னாங்க. அவ்வளவு சிறந்த உயர்வான ஒரு தன்மையுடைய மனிதர் அவங்க அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவங்க வந்து அவ்வளவு சிறந்த மனிதர், உயர்வான மனிதர் அப்படிங்கிற கருத்துக்கு எனக்கு வந்து அவங்க அரசியல் வாக்கியம் பெரிதா எனக்கு தெரியாது. இலக்கியம் சார்ந்த பேச்சும் அவங்க பேசுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஒழிய, அது சார்ந்து அவங்க எப்படி பேசுவாங்க அப்படிங்கறதெல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு ஒரு புரிதல் இல்லாதது. ஆனா என்ன வந்துன்னா, அங்க அவங்க பேசின மேடை வந்து ஒரு நல்ல ஆற்றல் மிக்க மேடை. அங்க பேசுற பேச்சும் வந்து பேசுபவரும் அங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு நல்ல தன்மை உள்ள மனிதராகவும் இருப்பாங்க. நமக்கு வந்து எளிதாவும் உணர்வுகளை கடத்தக்கூடிய மனிதர்களா இருப்பாங்க. அப்ப அங்க இருக்கிறவங்க வந்து இவரை வந்து சிறப்பு விருந்தினரா அழைத்து பேச வச்சாங்க அப்படின்னா, அப்ப வந்து இவர்கள் வாழ்க்கையில ஏதோ ஒன்று ஈர்க்காம அந்த இடத்துக்கு அங்க வந்திருக்க முடியாதுங்கிறது தான் என்னோட கருத்து. எப்படி திருக்குறள் வந்து 1330 குறள் இருக்கு. நமக்கு அனைத்துமே நம்ம படிக்கிறோமானா இல்ல, நமக்கு பிடிச்சத படிக்கிறோம். அதுல இருக்கிற எசன்ஸ மட்டும்தான் எடுத்துக்கிறோம். எப்படி ஒரு பழத்துல இருக்கிற சாரை மட்டும் எடுத்துட்டு சக்கையை நம்ம தூக்கி போட்டுறோம்ல, அது மாதிரிதான் இங்க வந்து அவர் என்ன கருத்துக்கள் சொன்னாங்களோ, உணர்வு பரிமாற்றம் இருந்ததோ அதை எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க வந்து இதை பரிமாறிக்கொண்டது. அதுல அவங்க சொன்னது என்ன ஃபர்ஸ்ட் அவங்க சொல்ல வந்தது அப்படின்னா, வாழ்க்கையில எதெல்லாம் நம்ம இருக்கிறப்ப நம்மளோட தன்மையே அதானே. இருக்கிறப்ப அந்த பருவம் பத்தி தன்மை பத்தி தெரியாது. அப்புறம் இழந்ததுக்கு அப்புறம் தான் அதோட இல்லாதப்பதான் அதோட தன வேல்யூவை தெரிஞ்சு நம்ம மதிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வாழ்க்கை அனுபவத்தை பகிர்ந்திருப்பாங்க. அந்த உணர்வு வந்து அங்க என்ன உணர்வா இருந்ததுன்னா, அனைவரையுமே அது கனெக்ட் ஆச்சு. ஒரு மூத்த பேராசிரியர், வயதுல ஒரு பெரிய தன்மை உள்ள மனிதர், அவர்கள்லாம் வந்து 80 90 வயது கிட்ட இருக்கிற மனிதர்ல கண்ணுல நீர் வர வச்சாங்க அப்படின்னா, அப்ப வாழ்க்கையில அது வந்து உண்மை துண்மையற்றதுன்னா அங்க கண்ணுல அவங்க நீர் வந்திருக்காது. அந்த உணர்வு வந்து என்ன கொடுத்திருக்கோம் அப்படின்னா, நம்ம இருக்கும்போது ஒரு உறவை மதிக்கணும் அப்படிங்கிற அந்த தன்மைய அது கடத்தியிருக்கோம் அப்படிங்கறதுனாலதான் நான் அதை கேட்க சொன்னது. கேட்டதையுமே ரேவதி எனக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. அதே மாதிரி கற்பகாவும் பகிர்ந்துக்கிட்டாங்க. அது என்ன தன்மையை கொடுத்தது. ஒரு வரியில தான் அவங்க கொடுத்தாங்க. அது ஒரு வரியே ஒரு 1000 அர்த்தத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது. அவங்க என்கிட்ட வந்த ஒரு நபர் கேட்டதுதான், அவங்க வந்து அவ்வளோ ஒரு உயர்வு தன்மையா அப்படிங்கறது இல்ல, அவங்க கொடுத்த உணர்வு தான் ஒரு உயர்வு தன்மை உடைய உணர்வு. அந்த உணர்வு வந்து நம்ம குடும்பத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா, உடனே ஒரு 100% அப்படியே மாத்திக்குவோமா அப்படிங்கிறது இல்ல. ஒரு ஸ்டெப்
ஒருத்தர் வாழ்வில இருந்து ஒரு ஸ்டெப் நம்ம வந்து ஒரே ஒரு பாயிண்ட எடுத்துக்கிட்டு நம்ம அடுத்த நிலை படிநிலைக்கு போனா கூட நம்ம வந்து அந்த இடத்துல நம்ம ஒரு வெற்றி பெற்றிருக்கோம் அப்படிங்கறதுதான் என்னோட கருத்தா நான் இங்க பதிவு செய்ய வந்தது. உம் இது 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 மகரிஷி வாழ்க்கையில என்ன இந்த இதே சார்ந்த நிகழ்வு அப்படின்னா, அவங்க அன்னை லோகாம்பாள் வந்து மகரிஷி போய் கேட்டிருக்காங்க இல்ல அது வரைக்கும் அவர் இல்லற வாழ்க்கை தானே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து தானே அவங்க என்ன சொன்னாங்க, பொருள் துறையில நான் இவ்வளவு நாள் நான் செய்த செயல்கள் போதும், இனி அருள் துறைக்கு போகணுங்கிற எண்ணம் வந்துச்சு. நான் போய் கேட்டேன், மனைவி கிட்ட கேட்டேன். அன்னை லோகாம்பாள் வந்து எந்த வித ஒரு எதிர்ப்பும் இல்லாம நீங்க போங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அப்ப அவர்களுக்குள்ள எந்த அளவுக்கு நல்ல ஒரு உறவு இருந்திருந்தா எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாம ஒரு செயல் வந்து செய்யறதுக்கு அவங்க வந்து சம்மதம் தெரிவிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இப்ப நம்மளோட லைஃப்ல நம்ம என்ன எடுத்துக்கிறது அப்படின்னா, அந்த சினம்க்கு சொன்ன கதையே தான். உடனே வந்து ஒருத்தர் ஒரு ரியாக்ஷன் பண்ணினா அது எளிதா நமக்கு வந்து நம்மள பற்றி கொள்ளதான் செய்யும். ஆனா வந்து அத வந்து வாழ்த்துதான். அவங்க வந்து வாழ்ந்து காமிச்சாங்க மகரிஷி. ஒவ்வொரு செயல்லையுமே குடும்ப வாழ்க்கையா அதுவும் வந்து எப்படி வாழணும்னு வாழ்ந்து காமிச்சாங்க. பொருள் துறையில அவங்க வந்து தொழில் செய்யறப்பையும் பார்த்தா அவங்களும் அதுலயும் வந்து அவங்க வாழ்ந்து காமிச்சிருக்காங்க. அவ்வளோ ஒரு வருமானம் உள்ள ஒரு தொழில்ல பிறர் கொடுக்க வேண்டிய பணத்தையும் வந்து கேட்கல. தொழில்ல நட்டம் வந்தப்ப கூட அந்த ஒரு அவங்க கத்துக்கொண்ட ஞானத்தோட அந்த இத வந்து எங்கேயுமே விட்டு கொடுக்காம அதுல வாழ்ந்து காமிச்சதுனாலதான் இன்றளவுலயும் அந்த வாழ்க்கைய வந்து நம்ம பேசிக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறது. இப்ப நம்ம வாழ்க்கையில வந்து எளிதா வழியா அவங்க சொல்லியிருக்குதா ஒரே வரியில அவங்க சொல்லியிருப்பாங்க, பிறர் செய்த நன்மையை என்ன ஓட்டத்துல ஓட விட்டு கொண்டே இருக்கிறது. இது வந்து கணவன் மனைவிக்கு மட்டும் இல்ல, மற்றவர்கள், பிள்ளைகள், மற்ற எந்த உறவுகள், நட்பு எதுவா இருந்தாலும் நம்ம வந்து அவங்க செய்த ஒரு செயல் செய்யறப்ப இது நமக்கு செய்தாங்கன்னு ஒரு நல்ல தன்மையை நம்ம மேல போட்டுக்கிட்டே இருக்கிறப்ப, எண்ணமா போட்டுக்கிட்டே இருக்கப்ப அந்த எண்ணம் வந்து சொல்லுலையும் வந்து வெளிப்படுத்தும், செயல்லையும் வெளிப்படுத்தும். இது வந்து குடும்ப அமைதிக்கு இன்னும் கூடுதல் சிறப்பு கொடுக்கும் அப்படிங்கறது இறுதி கருத்தா சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க அன்பு சகோதரி. மிகவும் சிறப்பான பகிர்தலை இன்று வழங்கிய தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறுதோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் நற்சொல் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். அவ்வரிசையில் இன்று ஆரோக்கிய வியாழனில் நமது தளத்தில் தொடர் நிகழ்வாக அரங்கேறி வரும் இருவேறு நிகழ்வுகளில் முதன்மை நிகழ்வாக உள்ளமும் உடலும் என்ற தொடர் நிகழ்வின் அற்புதமான மற்றும் ஒரு அழகிய பாகத்தினை அன்பு சகோதரி சசிகலா பாரி அவர்கள் அதிகாலை அன்பு பரிசாக நமக்கு வழங்கினார்கள். நாளை இலக்கிய வெள்ளியில் வாசிப்பை நேசிப்போம் பகுதியில் கவிஞர் பாஸ்கரன் அவர்கள் நம்மிடையே வாசிப்பின் அனுபவம் குறித்த பகிர்தல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இணைய இருக்கின்றார். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்க அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும்
அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். சசிகலா அம்மாவுக்கு மிக்க நன்றி. உடலும் உள்ளமும் அப்படிங்கிற ஒரு தொகுப்புல இன்றைக்கு அவங்க பகிர்ந்துக்கிட்டது குடும்ப நலம் பத்தி நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. முதல்ல ஒரு திருக்குறளோட ஆரம்பிச்சாங்க. நயனின்று நன்றி பயக்கும் பயனின்று பண்பின் தலைபிரியா சொல். அதாவது நற்சொல்லின் முக்கியத்துவத்தை திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இந்த தொகுப்பின் தொடங்குனாங்க. மனம் அப்படின்னு ஒண்ணு இருக்கிறதுனாலதான் மனிதன் அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம். ஏன்னா மனிதனால்தான் மனதை வச்சு யோசிக்க முடியுது, எல்லாமே செய்ய முடியுது. அதனாலதான் மனிதன் என்று அழைக்கிறோம். ஒரு நூல்கண்டு மூலமாக ஒரு இறை ஆற்றலை எப்படி நம்ம உணர முடியும் அப்படிங்கிறத வச்சு விளக்குறாரு. ஒரு முனை நமக்கு தெரியும், இன்னொரு முனை தெரியும். அப்படிங்கும்போது நம்ம நூல்கண்டோட ஒரு இதை தான் பாக்குறோம், நம்ம முழுதா அந்த நூல்கண்டை பாக்குறது இல்லை. அந்த மாதிரி நம்மளால எல்லையோட இருக்குது அந்த நூல்கண்டுங்கும் போது அந்த எல்லையுள்ள சிக்கலையோ அதையோ மட்டும்தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஆனால் எல்லையில்லாத அந்த நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இறையாற்றலை நம்ம புரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறத எல்லையற்ற தன்மையுடைய இறையாற்றல் அப்படிங்கிறத அழகா விளக்கினாரு. குடும்ப அமைதி அதை பத்தி நம்ம இன்னைக்கு பேசணும் அப்படின்னா முதல்ல தனி மனித அமைதி. முதல்ல ஐயா வேதாத்ரி மகரிஷி அவர்கள் பேச நினைச்சது என்னன்னா குடும்ப அமைதி. ஆனா அதற்கும் முன்னாடி தனி மனித அமைதியை பத்தியும் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுல தவம் அறம் இது ரெண்டுமே ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியம் அப்படிங்கிறதும் ஒரு சிலருக்கு இயல்பாகவே இருக்கும் அப்படிங்கிறதையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. இப்ப குடும்ப அமைதிக்கு என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல குடும்பத்தில் இருப்பவர்களை வாழ்த்தும் போது அவங்க தன்னிச்சையாக நம்ம சொல்றத கேட்கிற ஒரு மனநிலை, மன அமைதிக்கு வருவாங்க. குடும்ப அமைதியில நம்ம கட்டளை இடுறதோ விமர்சிக்கிறதோ வற்புறுத்துறதோ கூடாது, இது முக்கியம். அதே போல சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம் இது எல்லாமே நம்ம பெற வேண்டிய 3, விட வேண்டிய 3, பெற வேண்டிய 3ன்னு அழகா சொல்லியிருக்காரு. இது இயல்பாவே அந்த காலத்துல நிறைய பேர் இருக்குது குடும்பங்கள்ல வந்துட்டு இருந்தது. ஒரு 20 பேர் இருக்காங்கன்னா ஒரு சமையல்ல ஒரு 3 பேர் செய்வாங்க. இல்ல ஒரு குழந்தைக்கு ஒரு ஏதாவது ஒரு தேவைப்பட்ட ஒரு பாட்டி ஒரு ஏதாவது ஒரு யோசனை சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருந்தது. இன்றைக்கு அப்படி இல்லைங்கும் போது இதையெல்லாம் நம்ம பின்பற்ற ஒரு இயல்பாக இருந்த விஷயங்களை நம்ம இன்னைக்கு பின்பற்ற வேண்டிய விஷயங்களாக மாற்றிருக்கோம். அப்படிங்கும்போது அதை பின்பற்றும் போது குடும்ப நலம் நல்லா இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவி உறவு அப்படின்னு வரும்போது அந்த பாலுறவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது மாதிரி பிரச்சனை இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த குடும்பம் மிகவும் அவங்களுடைய உறவு சிறப்பாக இருக்கும். அததான் உண்மையான காதல் அப்படின்னு சொல்றோம். திருமணத்திற்கு முன்பு வருவதை தாண்டி திருமணத்திற்கு பின்பு நிலையாக இருக்கும் காதல் தான் உண்மையான காதல் அப்படிங்கறத சொன்னாங்க. சினம் தவிர்த்தல் மிகவும் முக்கியம். அதே போல கணவன் மனைவி இணைந்து வரவு செலவு இதெல்லாம் நம்ம பார்க்கணும். உணர்வுகளை ஒருவருக்கொருவரோட உணர்வுகளை மதிக்கணும். இதெல்லாமே ரொம்ப முக்கியம். அதே போல மனவளம், உடல் நலம், செல்வம் இது எல்லாத்தையுமே நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்கு. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையுமே மகரிஷி அவர்கள் நமக்கு ஆராய்ஞ்சு பார்த்துதான் சொல்லியிருக்காங்க. அவருடைய வயது 89ன்னா 20 வயதை விட்டுட்டு 69 வயது அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 69 வருடங்கள் அவரு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் ஒரு பயிற்சியையும் அவரே உணர்ந்து பார்த்து நமக்கு சொல்லியிருக்காரு. அன்னை லோகாம்பாள் அவர்களை பத்தியும் நம்ம சொல்லணும். இத்தனையும் அவர் பயிற்சி எடுக்கிறதுக்கும் சரி, இல்ல இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு போறதுக்கு இது எல்லாத்துக்குமே அவங்க கொடுத்த அந்த ஒரு ஊக்கம்தான் காரணம். இப்படி போறேன் அப்படின்னு சொன்னோன்னே நிச்சயமா போகுங்க அப்படி சொல்லி அவங்க ஊக்கம் கொடுக்குறாங்க. இது இந்த மாதிரியான ஒரு அன்பு ஒரு குடும்ப நலத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொருவர் செய்த நல்ல விஷயங்களை நம்ம தொடர்ந்து நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த உறவு மிகவும் வலிமையாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. திருச்சி சிவா அவர்கள் பேசின விஷயத்தையும் சொன்னாங்க. ஒரு மனிதர் அவங்கள பத்தி நம்ம விமர்சிக்க வேண்டியதில்லை. ஆனா அவர் சொன்ன உணர்வுகளோ இல்ல அவங்க சொன்ன அந்த அர்த்தங்களையோ நம்ம எடுத்துக்கிட்டால் அது ரொம்ப வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. மிக்க நன்றிங்க சசிகலாமா. உங்கள் அன்பான கருத்துக்களுக்கு இன்னைக்கு குடும்ப நலம் குறித்த கருத்துக்களுக்கு மிக்க மிக்க நன்றி. வேறு யாருக்கும் கருத்துக்கள் இருந்தா நீங்கள் பேசுதளத்திற்கு உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். பாஸ்கர் ஸ்ரீனிவாஸ் அவர்களும் வணக்கம் சொல்லியிருக்காரு. நாளைய சிறப்புரை கொடுக்க இருக்கிறவர். தொடர்ந்து வார வாரம் நம்ம உடலும் உள்ளமும் அப்படின்ற ஒரு 15 நாட்களுக்கு ஒரு முறை சசிகலாமா அவர்களுடைய மனநலம் உடல் நலம் சார்ந்த பல கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா நீங்க பகிர்ந்துக்கலாம். இல்லைன்னா நம்ம அப்படியே நிகழ்வை நிறைவு செய்து கொள்ளலாம்.
சசிகலாமா, நீங்க பேசலாம். நன்றிங்க கற்பகா. தொடர் சிந்தனை உடல் உள்ளம் சார்ந்து தொடர்ந்து சிந்தனை செய்கிறோம். இது மனம் சார்ந்த சிந்தனையா? இன்னைக்கு அது குடும்ப அமைதி சார்ந்த சிந்தனை செய்கிறோம். இதுல வந்து என்ன நம்ம கூடுதலா இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, மகரிஷி வந்து சொன்ன ஒரு சிறப்பான ஒரு விஷயம், 2 விஷயம் வந்து சொல்லலாம். ஆள் உறவுல விட்டு கொடுத்தல் அப்படிங்கிறது, அது கொஞ்சம் வந்து சிந்தனை செய்ய வேண்டிய ஒரு கருத்தும் கூட. அது வந்து நிறையவே மனமுறிவுக்கு காரணமா இருக்கு அப்படிங்கிறது, இந்த காலகட்டத்துல அது மனமுறிவுக்கு காரணமா இருக்குங்கிறது. சசிகலாமா, உங்க குரல் சரியா கேட்கல. கொஞ்சம் பண்ணி பேசுங்க சசிகலாமா. ஒரு நிமிஷம் இருங்க. அதுக்குள்ள நம்ம அருள் சேவியர் சாரும் ஐயாவும் வந்திருக்காங்க. அவங்க பேசின பிறகு கூட உங்க நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கலாம். அருள் சேவியர் சார் வணக்கம், நீங்க பேசலாம். அருள் சேவியர் சார், நீங்க பேச முடியுமா? ராம் கேக்குதுங்களா? தெளிவா கேக்குது. நீங்க தொடருங்க. நீங்க தெளிவா கேக்குது. டிரைவிங்ல அதான் டிரைவிங்ல இருக்கனால. நன்றி சசிகலாமா, வழக்கம் போல அவங்களுடைய இனிமையான குரல்ல அவங்களுடைய உரை வந்து அவ்வளவு அருமையா இருந்தது. அந்த இல்லறம் பற்றிய ஒரு முக்கியத்தையும் அவங்களுடைய சொந்த அனுபவங்கள், நம்ம கணவர் நம்ம நினைக்கிற கீரை கட்டு இன்னைக்கு கீரை செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போதே கணவர் வாங்கிட்டு வர்றது, அந்த இல்லறத்தை பற்றி அவங்களுடைய சொந்த அனுபவங்களை பற்றி நிறைய சொன்னாங்க. எனக்கு அந்த ஒரு அம்மா வந்து குழந்தைகிட்ட ஒரு நூல் கட்டை கொடுத்துட்டு அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை அந்த நூல் கட்டை நல்லா பிரிச்சு சிக்கு அதிகமாகி அது சொன்னாங்க. அந்த ஒரு உதாரணத்தை சொன்னாங்க. அப்புறம் திரும்ப அம்மா வந்து பார்க்கும்போது அந்த சிக்கை வந்து திரும்ப இது பண்ண முடியல. ஸோ இறையர்ல எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, அவர்கிட்ட மகரிஷிகிட்ட நீங்க இவ்வளவு எளிமையா சொல்லித்தரீங்களே அது எப்படி அப்படின்னு கேட்டதுக்கு அந்த ஒரு உதாரணத்தை சொன்னாரு. அந்த சிக்கான அந்த நூல்கண்டை துண்டு துண்டா வெட்டி போட்டாங்க. இப்ப மக்கள் எல்லாரும் அந்த அந்த ஒவ்வொரு துண்டை வச்சுதான் வந்து அந்த இறையர்களை அந்த அளவுக்கு மட்டும்தான் அந்த இறையர்களை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனா முழுசா ஒரு கண்டே ஒரு நூற்கண்டே வந்து அப்படி இருக்கிறப்ப அது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் எனக்கு அது கொஞ்சம் கன்ஃபியூஸா இருந்தது. முடிஞ்சு அதை மட்டும் இன்னொரு நான் புரிஞ்சுக்கிட்டது சரியா என்னன்னு தெரியல. அது மாதிரிதான் இருக்குன்னு நினைச்சுக்கிறேன். நல்ல அனுபவங்கள். அதே மாதிரி தொடக்கத்திலே எண்ணம், சொல், செயல், இந்த 3 இதை பத்தி தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சுதான் அதுக்கப்புறம் தான் அவங்க உரைய நிகழ்ச்சி வெயில இருந்தவங்க சரியா பேச முடியல. முடிஞ்சா அந்த இந்த நூல்கண்டு விளக்கத்தை மட்டும் ஒரு தடவை நான் புரிஞ்சுட்டு சரியா தெரியல, அதை மட்டும் கொஞ்சம் விளக்குனாங்க. நன்றிங்களம்மா. ஏன்னா உங்களுடைய இந்த மாதிரி ஒரு பணி, நல்ல ஒரு பணி, ஒரு அந்த வேளாத்திரி மகிழ்ச்சியோட அவ்வளவு ஒரு இணக்கமா இருந்து அவங்களுடைய எல்லாம் உருவாகி வாழ்த்துக்கள் சொல்றதா இருக்கட்டும், அந்த ஒரு நல்ல லட்சம் அப்படிங்கிற தொகுப்புல நல்ல சொற்களை வந்து உங்க வாயிலிருந்து கேட்ட ஒரு அனுபவம் நல்லா இருக்கு. நன்றிகள் அம்மா. நன்றி, வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. ராமச்சந்திரன் ஐயா பேசின உடனே அவங்க நிறைவு கருத்துக்களோட அதை பகிர்ந்துக்கிட்டும். மிக்க நன்றி. ராமச்சந்திரன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். அம்மா வணக்கம். சரித்திரம் படைப்போம் உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று அன்பு சகோதரி அம்மா சசிகலா பாரி அவர்கள் நற்சொல் உள்ளமும் உடலும் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய காலை பொழுதை மிகவும் மகிழ்ச்சிகரமான பொழுதாக மாற்றியமைக்கு நன்றியும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அம்மா எப்பொழுது தளத்திற்கு வந்தாலும் தங்களுடைய இனிமையான குரல் வளம் மூலமாக நம்மை அந்த ஆழ்ந்த தியான நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு இறை ஆற்றலை
ஐயா மகரிஷி மூலமாக அம்மா பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள். இன்றைய நிகழ்வில் இல்லற வாழ்க்கையில் கணவன் மனைவி இடையே உள்ள உறவுகள் மற்றும் சமூகத்தில் நாம் பின்பற்ற வேண்டிய கடமைகள் போன்ற நல்ல பல அரிய கருத்துக்களை எடுத்து கூறி நம் வாழ்வியல் முறைகளை செம்மைப்படுத்திக் கொள்வதற்கான கருவிகளை நம்மிடையே அற்புதமாக அளித்து சென்றார். அதே போன்று திருச்சி சிவா அவர்களுடைய மனைவி நேசித்தல் தொடர்பான ஒரு உரை பற்றியும் அம்மா அவர்கள் எடுத்துக் கூறினார். அதை என்னால் கேட்க முடியவில்லை. மறுபடியும் நம்ம பழைய தளத்தில் அது இருந்தால் கண்டிப்பாக என்று நான் கேட்கணும்னு விரும்புகிறேன். ரொம்ப மகிழ்ச்சியான காலை பொழுது. அம்மா, உங்களுடைய சேவை தொடர வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு மிக்க மிக்க நன்றிங்க ஐயா. சசிகலா அம்மா, உங்கள் ஏற்புரைக்கான நேரம். நீங்கள் உங்கள் நிறைவு கருத்துக்கள் பகிர்ந்துக்கலாம். நன்றிங்க கற்பகம். இப்ப கேக்குதாங்க? ரொம்ப தெளிவா இருக்குமா, தொடருங்க. நன்றிங்க கற்பகா. மகரிஷி என்ன சொல்லிப்பாங்கன்னா, எண்ணம் சொல் செயல்ல பிறருக்கு நன்மை அளிக்க நாட்டமாயிருன்னு சொல்லியிருப்பாங்க. எப்போதும் நாட்டமா இருக்கணும் நன்மை அளிக்கிறதுல. அது இன்னைய கருத்து கொட்டி இருந்தது. நற்சொல்ங்கிறதுக்கு எப்போதுமே அது நம்ம நன்மை அளிக்கிற மாதிரி நாட்டத்தோட இருக்கணும் அப்படிங்கிறது. அதை ஒட்டிதான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷனா இன்னைக்கு ஆரம்பிச்சது. அதை நினைவுபடுத்தமைக்கு அருள் செய்வதற்கு நன்றி. அவர்கள் கேட்ட கேள்வி ஒரு நூல்கண்டு கொடுத்து அந்த கதை அது இறைத்தன்மை அவ்வளோ பெரிய தன்மை. அதை சிக்கலா ஆக்கினது குழந்தைக்கு தெரியல. அதை அது சிக்கலாக்குறோங்கிறது தெரியல. தாய் அது பிரிக்க முடியல, பிச்சு துண்டு துண்டு ஆக்கிட்டாங்க. இது நான் கொஞ்சம் சர்ச்சைக்குரிய சமீபமா ஒரு சர்ச்சை நடந்ததுனால கொஞ்சம் வார்த்தைகள்ல பார்த்து பயன்படுத்தணும்னு தான் இதை பயன்படுத்தல. இததான் மதம் சார்ந்து இனம் சார்ந்த கொள்கை அப்படிங்கிறது அந்த குறுகிய வட்டத்துல ஒரு நூல் எடுத்துட்டு இப்ப எங்களோட மத சார்ந்த கொள்கை தான் சிறந்தது, நாங்க கடைபிடிக்கிறது தான் சிறந்த வழிமுறைகள் அப்படின்னு சொல்லி ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள நம்ம போயிடுறோம். ஆனா அதோட நூலோட முழு தன்மை என்னன்னா, ஒரு கண்டுல இருந்து தான் அனைத்தும் அந்த துண்டும் வந்தது. ஆதி மனிதன் நம்ம ஒரு மனிதன் மனிதன்ல இருந்து மற்ற மனிதர்கள் தோன்றினாங்க. அப்ப மனித இனம், அனைத்து மனித இனமும் உறவுகளோட சார்ந்தது தானே அப்படிங்கிறது தான் அந்த இறுதி கருத்து அது. ஆனா நம்ம அது ஒரு நூலை எடுத்துட்டு எங்களோட கொள்கை தான் சிறந்தது, எங்களோட வழிமுறைகள் தான் சிறந்தது, எங்களோட சடங்குகள் தான் சிறந்ததுன்னு சொல்லி நம்ம அதுக்குள் ஒரு நூலை மட்டும் வச்சு, ஒரு கருத்து கொள்கையை மட்டும் வச்சு நம்மளை அதை குறுக்கி கொள்ளுகிறோம், குறுகிய வட்டத்துக்குள்ள நம்ம அடைச்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் அந்த கதையோட சாராம்சம். நான் நடுப்புற சர்ச்சை ஆனதுனால மன்றத்திலையும் சரி அனைவருமே வார்த்தைகள் பார்த்து பயன்படுத்துங்கன்னு சொன்னதுனாலதான் அந்த மதம் சார்ந்து கொள்கை சார்ந்து எதுவும் நான் பேசல. புரிதலுக்காக தான் இந்த விளக்கமும் கூட கொடுத்தது. நன்றிங்க சகோதரர், உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். ராமச்சந்திரன் ஐயா கருத்து தெரிவிச்சமைக்கு நன்றிங்க ஐயா. இன்றைய சிந்தனை அழுத்தமா இன்னமும் சரவணக்கண்ணன் ஐயா கமெண்ட் பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அந்த கோவம்ங்கிறதுக்கு நன்மைய நினைவுல நம்ம நினைவு ஓட்டத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தா ஒரு சிறிய தவறு கூட நமக்கு அது பாதிப்பு இல்லாம, சிறிய தவறா இருந்தாலும் சரி, சூழ்நிலையினால பெரிய வார்த்தைகள் நம்மளோட காயப்படுத்தினாலும் சரி, அது பெரிய பாதிப்பு இல்லாம நம்ம குடும்பத்தை நடத்துவதற்கு அமைதி தன்மையோட குடும்பத்தை எடுத்து செல்றதுக்கு வழிவகை செய்யுங்கிறத டெக்னிக்கா சினம் தவிர்த்தல்ல மகரிஷி அதை சொல்லியிருப்பாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறப்ப இது எப்படி செயலாகும், அது எப்படி நன்மையை செய்யறத நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தா எப்படி சினம் வராம தவிர்த்திட முடியுமா அப்படிங்கிறப்ப ஒரு நம்ம வாழ்வில் அனுபவத்தை அப்படியே எண்ண ஓட்டமா கொடுக்கறப்பதான் தெரிஞ்சுது. எனக்கு எனக்கு அந்த கணவர் பொருள் வாங்கி தரலைங்கிற ஏக்கமே வராது. ஏன் காரணம் அப்படின்னா, அவர் வாங்கி கொடுத்ததையும் அவர் சந்தோஷமா
ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா வாங்கி தருவாரு. ஒவ்வொரு பொருளையுமே. அதுவும் பெஸ்ட்டா இருக்கும். நம்ம கூட கொஞ்சம் எதுக்கு இதுக்கு போய் இவ்ளோ பணம் செலவு பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். அந்த பெஸ்ட்ட வந்து நம்ம பயன்படுத்துறப்ப தான் தெரியும். அப்படிங்கிறப்ப எனக்கு ஒவ்வொரு பொருளையும் பயன்படுத்துறப்ப எனக்கு வந்து பெஸ்ட் தான் வாங்கி தருவாங்க அப்படி அந்த உணர்வ நான் செலுத்திக்கிட்டே இருக்கிறதுனால, எனக்கு ஒரு பொருள் பத்தின ஒரு ஏக்கமே வராது. பசங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறப்ப வேணா, கொஞ்சம் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் செய்யலாம் அப்படிங்கிற மாரி கலந்துரையாடுவோம். ஆனா எனக்குன்னு வரப்ப வந்து அ அந்த ஒரு ஏக்கம் இல்லாத நிலை வந்தது என்ன காரணம் அப்படின்னா, அது பெஸ்ட்டா அவங்க வாங்கி தராங்கங்கிறது எண்ணம் எப்போதுமே மனதுல ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால, அ பொருளாதாரம் டைட்டா இருந்ததுன்னா கூட, அப்புறமா வாங்கி குடுப்பாங்கங்கிற எண்ணம் தான் வரும் இல்லையா? அவரு எனக்கு இத வாங்கியே தரமாட்டேங்கிறாரு அப்படிங்கிற எண்ணம் வராது. இது வந்து எங்களோட இல்லற வாழ்க்கையில ஒரு சிறந்த என் ஃப்ரெண்டுங்க கூட சொல்லுவாங்க. "அது எப்படி உன்னால இப்படி ஒரு இது இப்படி இருக்க முடியுது. பொருளாதாரம் டைட்டானா கூட நான் ஒரு மகிழ்ச்சியா தான் இருப்போம். சந்தோஷமா இருப்பேன்." ஏன்னா, அது அடுத்து சரியாயிடும். இணைஞ்சு தான் நாங்க அத வந்து எந்த ஒரு செலவுமே எங்க வீட்டுக்கார் பண்ற செலவு எனக்கு இதுவரைக்கும் எதுவுமே சொன்னதே இல்ல. செய்யவே இல்ல. அது நமக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்ற மாரி எதுவும் இருக்காது. அதே மாரி என்னோட செலவும் அவருக்கு அப்படிதான் இருக்கும். அதனால இதெல்லாம் வந்து எனக்கு மகரிஷி சொன்ன கருத்தோட ஒட்டி போச்சு. அதனால தான் அந்த கீரை கட்ட கூட பகிர்ந்துக்கிட்டேன். நேத்து நடந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கையில வாங்குறப்பயே அப்படி ஒரு எப்படி இருக்கு அப்படின்னு இது கீரை வாங்கிட்டு வந்த கீரை ஒரு ரூ. 30 கீரை. அது எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவரு போனாங்க. அத நான் பிரிச்சு பார்த்துட்டு நல்லா இருந்தது. அதுவும் நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமான இது வாங்கணும்னு நினைச்சோம் வந்துருச்சே அப்படின்னு ஒரு சந்தோஷமா இருந்தது. இது வந்து நான் ஏன் பகிர்ந்துக்கிட்டேன் அப்படின்னா, ஒரு சிறிய சந்தோஷம் தான். சின்ன சின்னதா நம்ம சேர்க்கிறப்ப வந்து அது குடும்பத்துல ஸ்ட்ராங் ஆகும்னு மகரிஷி சொன்ன கருத்தோட ஒத்து போச்சு. நேத்து இந்த எண்ண ஓட்டமும் ஓடுச்சு. அது வந்து இன்னைக்கு வந்து இங்க பகிர்ந்துக்கவும் வாய்ப்பா இருந்தது. இந்த வாய்ப்பு குடுத்தமைக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி. இதுவரையிலும் கேட்ட என்னோட சிந்தனையை கேட்ட என்னோட சிந்தனை தான் என்னோட வார்த்தைகள்லாம் என்னோடது. அனைத்து கருத்துக்களும் மகரிஷியோடது தான். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க சசிகலா அம்மா. ஒரு சிறப்பான உரை. அதை தொடர்ந்து சிறப்பான விளக்கமும் கொடுத்தீங்க. எப்பவும் போல உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களோட சேர்த்து பகிர்ந்துகிட்டது மிக்க சிறப்பா இருந்தது. வேறு யாருக்கும் கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். இல்லைன்னா நம்ம அப்படியே நிகழ்வை நிறைவு செய்து கொள்ளலாம். குறுஞ்செய்தி வாயிலாக தங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட சரவணன் கண்ணா மற்றும் பாஸ்கர் ஸ்ரீனிவாஸ் அவர்களுக்கு மிக்க நன்றி. அருமையான கண் திறப்பு. குடும்பங்களில் கோபத்தை எதிர்கொள்ளல் பற்றி பல புரிதல்களை எடுத்து கூறினார். தளத்திற்கும் சசிகலா அம்மாவுக்கும் மிக்க நன்றி. மகனின் பரீட்சை காரணமாக பேச இயலவில்லை பொறுத்தல்க அப்படிங்கிறதையும் போட்டிருக்காரு. நன்றிங்க சரவணன் கண்ணா. மீண்டும் நாளை காலை ஒரு 6 நிமிடம். மணிக்கு. சொல்லுங்க. ஒரு சசிகலாமா இப்ப வேதாத்திரி மகரிஷி அவங்க வந்து புறவரத்தோட இல்லறம் தான் வந்து சிறந்தது. அந்த இல்வாழ்க்கை தான் வந்து சிறந்தது. அதுல வந்து நம்ம கடைபிடிக்க வேண்டிய பண்புகளில் சினம் தவிர்த்தல், ஆஹ் அந்த மாதிரி ஒரு வரிசை படுத்தி வச்சிருந்தார் இல்லையா? அது அது என்னென்ன சினம் தவிர்த்தல் மட்டும் தான் எனக்கு ஞாபகத்துக்கு இருக்கு. வேற என்னென்ன இல்வாழ்க்கையில ஆஹ் ஆஹ் அந்த இல்லத்தரசிகளா இருக்கட்டும், அந்த குடும்ப தலைவர்களா இருக்கட்டும், என்னென்ன வழிமுறைகள்லாம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க இந்த இதுல சொன்னீங்களா என்னன்னு தெரியல. பட் அது இருந்தா முடிஞ்சா அதை try பண்ணலாம். நன்றி. அவங்க வந்து நம்மள வந்து அகத்தாய்வுன்னு சொல்லிட்டு ஒரு பயிற்சி சொல்லியிருப்பாங்க. அதுல என்னென்ன வரும் ஆர்டரா வரும்னா எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற 5 வழிமுறைகளை வந்து நம்ம வந்து கடைபிடிக்கிறப்ப நம்ம மனம் வந்து தூய்மை அடையும். ஏற்கனவே இருக்கிற எல்லா கழிவுகளையும் நம்மளால வெளியில தள்ளிட்டு மன தூய்மையோட இருக்க முடியும். என் மனம் தூய்மையா இருந்தாதானே நம்ம எப்படி ஒரு வீட்டுல ஒரு ஒரு பீரோல வந்து பொருள்லாம் அடுக்கியிருக்கோம். இப்ப உடைனே வச்சுப்போம். உடை நிறைய நம்ம வாங்கி பயன்படுத்திட்டே இருக்கோம். புதுசா வாங்கினா பழசு தேவையில்லாத எடுத்து வெளில போட்டா தானே புதிய உடைகள் உள்ள வைக்க முடியும்.
அதுக்காக தான் அது மாதிரி புரிதலுக்காக நான் சொன்னது. அது மாதிரி எண்ணமாறைதல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார். இந்த 5 பயிற்சியும் நம்ம அப்பப்போ பயிற்சி பண்ண என்ன ஆகும்னா தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றி மன தூய்மை பெற முடியும் அப்படிங்கிறது மன தூய்மைக்கு சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு குடும்ப அமைதிக்குன்னு மகரிஷி சொன்னது பெற வேண்டியது 3, விட வேண்டியது 3ன்னு சொல்லிட்டு அதுல எதெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியது அப்படிங்கறது கொஞ்சம் ஹைலைட்டா அவர் சொன்னது கணவன் மனைவி உறவு நட்பா இருக்கணும், தன்முனைப்பு ஈகோ இருக்கக்கூடாது, பால் உறவுல 2 பேரும் விட்டு கொடுத்தல் இருக்கணும், சினம் தவிர்த்தல் குடும்ப அமைதிக்கு முதல் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தனியான வரவு செலவு ரகசியம் வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வரவு செலவுல 2 பேரும் இணைஞ்சு செயல்படணும் அப்படிங்கிறது, மற்றவர்கள் உணர்வை மதிக்கணும், உடல் நலம், மனவளம், செல்வ வளம் 3 இணைஞ்சது குடும்ப அமைதிக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்க கேட்டதுக்கு நான் கரெக்டா பதில் சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேங்க சகோதரர். நன்றிங்க. நன்றிங்கம்மா. அதுதான், ஏன்னா நீங்க இந்த நற்சொல்ங்கிற தொகுப்புல இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, பெற வேண்டியது செய்யக்கூடாது. இதுதான் இப்ப இந்த வேதாத்திரி மகிழ்ச்சியை வச்சிருக்கேன். அந்த குடும்ப தலைவனுக்கு சரி, இல்லத்தரசிக்கு சரி, கடைபிடிக்க வேண்டிய பண்புகள் இதுதான் மெயின். சோ அதை நான் கோடிட்டு காட்டல. சோ அதனாலதான் திரும்ப அதை திரும்ப கேட்கறதுக்கு ஆசை. நன்றி வாய்ப்பு. மிக்க நன்றி. உங்கள் கேள்வி மூலமாக நிறைய பேருக்கு இன்னும் தெளிவான விளக்கங்கள் கிடைத்தது. மிக்க மிக்க நன்றி. நன்றிங்க சசிகலா அம்மா. ஒரு சிறப்பான அதிகாலை பொழுதிற்கு சசிகலா அம்மாவிற்கு அனைவர் சார்பாகவும் சரித்திரம் படைப்போம் தளம் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றியை பகிர்ந்து கொள்கிறோம். மிக்க நன்றி. பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. குறுஞ்செய்தி வாயிலாக தங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டவர்களுக்கு நன்றி. மறு ஒலிபரப்பு வாயிலாக கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு கவிஞர் பாஸ்கர் அவர்களின் வாசிப்பை நேசிப்போம் சிறப்புரையில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. அனைத்திற்கும் நன்றி. ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.